அதுல அலெக்சாண்டர் பாரசீக நாட்டில் படையெடுத்து போறார். அந்த மன்னன் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. இவருக்கு பயந்து அந்த அரசன் ஓடி போயிடுறான். இப்ப அவர் டென்ட் அடிச்சு அங்க உட்காந்துருக்கார். திடீர்னு ஒரு தீர்க்க முடியாத ஒரு காய்ச்சல், ஒரு நோய் வந்துருது. இவர் கூட வந்த எல்லா வைத்தியரும் என்னென்னமோ அரைச்சு கொடுக்குறாங்க, சரியாகல. என்ன பண்ணன்னு தெரியல, திணறிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த நாட்டை சேர்ந்த அரண்மனை வைத்தியர் வர்றார். ஐயா, இந்த நோய்க்கு மருந்து எனக்கு தெரியும், நான் அரைச்சு தரவா? நீங்க யாரு? நான் இந்த அரண்மனை வைத்தியர். உங்க பேர் என்ன? பிலிப் அப்படிங்கிறார். சரி, அரைச்சு கொடுன்ட்டார். மருந்து அரைச்சி ஒரு டம்ளர்ல கொண்டு வந்து கொடுக்குறார். குடிக்க போகும்போது அலெக்சாண்டருடைய அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் அவசர கடிதம், உடனே படிங்க அப்படின்னு வருது. வாங்கி இந்த கையில அந்த மருந்தை வச்சுக்கிட்டு அந்த கடிதத்தை படிக்கிறார். படிச்சுட்டு அந்த மருத்துவர் கையில கொடுத்துட்றார். கொடுத்துட்டு அந்த மருத்துவர் படிக்கும் போதே மருந்தை குடிச்சிடுறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, அலெக்சாண்டர் அமைச்சர் சொல்றாரு, அவர் எதிரி நாட்டு அரண்மனை வைத்தியர், அவர் கொடுக்குற மருந்தை குடிக்காதீங்க, அவர் ஒருவேளை உங்களுக்கு விஷம் கலந்திருக்கலாம், அதை குடிக்காதீங்கன்னு எழுதியிருக்கிறார். ஆனா அவர் அதை படிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு குடிச்சிட்டார். இப்ப இவர் பதட்டமாகிறார். ஐயா, நான் இதுல விஷம்லாம் கலக்கல, நான் உண்மையான மருந்து தான். எதுக்கு பதட்டப்படுறீங்க? நான் உங்களை ஏதாவது குறை சொன்னேன்னா? நான் தான் குடிச்சிட்டேன் இல்லையா, அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் தானே குடிச்சேன். இப்படி உங்க நம்பிக்கைக்குரிய அமைச்சர் சொன்ன பிறகு கூட நான் அரைச்சு குடிச்சதை எப்படி நம்பிக்கையோடு குடித்தீர்கள்? சிரித்து கொண்டே அலெக்சாண்டர் சொன்னார், வந்த போதே உன் பேர் என்னன்னு கேட்டேன், பிலிப் என்று சொன்னாய். பிலிப் என்பது என் தகப்பனின் பெயர். என் அப்பாவின் பெயர் வைத்த ஒருவன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அவர் சொன்னார். இப்ப பெயரில் என்ன இல்லை? பெயரில் தான் உறவு இருக்கிறது, நட்பு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பஸ்ல போகும்போதோ ஒரு ரோட்ல